பயங்கரமா சுடுது. யாரும் இல்லை. சாப்பாடு வாங்கிட்டேன். ரோடு முனையிலே நிற்குது. இந்த அளவுக்குலாம் வண்டி நிப்பாட்டக்கூடாது. இங்கே ஒளி விளக்கு அடிக்கவில்லை. இருக்காங்க. முன்னாடி இந்த வண்டி நிப்பாட்டி வச்சிருந்தாங்களா, அந்த கேப்ல வந்தாச்சு. அதான் டோக்கன் வாங்கியாச்சு, பார்க்கிங் போக வேண்டியதான். வேற வீடியோ வர மாட்டேங்குது கேட்டுருக்கீங்க. போனா அங்க போனா திருவனந்தபுரத்துக்கு 4 நாள் இருக்குது. இல்லைன்னா ரிட்டர்ன் எம்ஜியா வரதா இருக்குது. புதுசா இது கிடைக்கவும் மாட்டேங்குது. நான் இப்ப கூட போறோம். இது எத்தனை நாள் ஆகும் தெரியல. நான் கரெக்டா பார்த்தேன்னா, நான் டைம் டியூரேஷனை கம்மி பண்ணி போடும்போது, அதாவது இப்போ ஒரு 5 வருஷம் போடுறீங்களா, அதை வந்து போகும்போது 2 பாதியாக போடுவேன். அப்போ வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ போடும்போது கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் சமாளிச்சுட்டு இருந்தேன். அது கண்டினியூ வந்து வீடியோ வர மாதிரி இருக்கும். இப்போ அது ஒரே வீடியோவும் போட்டோம்னா, அதனால ஒன்றும் கேப் கொடுத்துட்டு. இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா எடிட் பண்ண முடியல அவ்வளோ சீக்கிரம். மொத்தமாக தூக்கி அந்த ஆப்புக்குள்ள போட்டு எடிட் பண்ணோம்னா, இப்போ லேப்டாப் பார்த்தா 45 நிமிஷம் 40 நிமிஷம்லாம் வருதா, அதை வந்து 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் வரும். அதை வந்து கம்மி பண்ணி அவ்வளோ எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துள்ள, அது நம்மளுக்கே ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உட்காந்துனா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கிட்ட ஆகுது. இன்னும் பண்ணுறது முடியல. பேசாம பழைய மாதிரியே பாதியே போடலாமான்னா எதிர்த்து கமெண்ட்ல சொல்லுங்க. போட்டாவே ஒரு 2 பாட்டா, ஒரு பாட்டு அந்த ஒரு பாட்டு அப்படி போட்டா கொஞ்சம் எடிட் பண்ணுறது ஈஸியா இருக்கு. கொஞ்சம் அப்படியே வீடியோவும் கொஞ்சம் கண்டினியூவாக போடுற மாதிரி இருக்கும். அதுதான் ஒரு முடியல. திடீர்னு 1.25 மணி நேரம் வீடியோ உட்காந்து எடிட் பண்ணோன்ற போது அது ஆயப்படுத்த டைம் நம்மளுக்கு அந்த அளவுக்கு டைமும் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா நம்மளுக்கு எல்லா வேலையும் நானே தான் பார்த்துருவாங்க. எடுக்கிறது எடிட் பண்ணுறது எல்லாமே. இது அந்த கிடைக்கிற அந்த கேப்ல தான் உட்காந்து எடிட் பண்ணோமா, அதுக்கு அந்த டைம் கிடைக்க மாட்டேங்குது. தெரியும் ஏன்னு சொல்றேன். அந்த வீடியோ பார்த்தா கொஞ்சம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண மக்கள். இதுல என்னோட பாத்தீங்கன்னா, ஒரு சில பேரு வீடியோ ரொம்ப லென்த்தா இருக்குது அப்படின்றீங்க. ஒரு சில பேரு ரொம்ப கம்மியா இருக்கு, இன்னும் கொஞ்சம் லென்த்தா போடுங்கன்றீங்க. இதுல எதை கனெக்ட் பண்ணி நான் ஒன்றும் பண்றதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. காவேரி வந்திருக்கேன். வேற இடத்துல டிஃபனாவது போடணும்னு பார்த்தா எதுவுமே இல்லை. முன்னெல்லாம் இறக்கூடாது, மழை பெஞ்சு ஒரே சேராக கிடக்குது. உட்காந்து இதுதான் கடைசி கடை இந்த இடத்துல. இவங்கிட்ட இங்கே இல்லை. போ சாப்பிடலான்னு தோன்ற நேரத்துல சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது. டிஃபன் எங்கே கிடைக்கும்னா இருக்கும் ஒரு சில இடத்துல. ஆனால் 9 டோல்கேட் தாங்க ஒன்று ஒரு இடத்துல இருக்கு. ஆனால் அங்கே போகிறதுக்குள்ள டைம் ஆயிடுச்சு. எத்தனையோ முடியிற ரெண்டிக்கு போயிடும். கையில சுத்தமா காசு இல்லை. காசு இருந்ததுன்னா சமையலுக்கு பொருள் தான் வாங்கியிருக்கலாம். இதே பார்த்தா 2, 3, 4, 5 லோடாவே எதுவும் செட் ஆகலை, ரிட்டர்ன் ஆகலை. வெயிட் பண்ணி அப்படியே போச்சு. ஆனால் இப்போவும் போயிட்டு அதே மாதிரி நின்று கிடக்கிற கம்பெனிக்கு தான் போகிறோம். ஆனால் கையில் காசு இல்லை. ஒரு 2000 ரூபாய்னாச்சும் வேணும். அடுப்புக்கே ஒரு
₹1000 ₹500 ஆயிடும். அப்புறம் அதுல தான் போட்டு, ஏன்னா நான் எதுவும் சமையலே இந்த வண்டிக்கு வந்து இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. அந்த டிரான்ஸ்போர்ட் போது ஓடிட்டு இருந்தேன். நான் ஒன்று பொருளோட அப்படியே அந்த தேவோட இன்னொன்று வச்சேன். அது அப்படியே தான் கிடைக்குது. ஆனால் அந்த பொருள் தான் எதுவும் யூஸ் பண்ண முடியாது. எல்லாமே எடுத்து கீழே கொட்டிட்டு திரும்ப வாங்கணும் எல்லாமே. அதனால கண்டிப்பா ₹2000 கம்மியில தான் ஆகும். ஆனா வாங்கி போட்டோன்னா ஒரு எப்படாத்தான் நம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 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 மாசம் கூட வரும். எமர்ஜென்சி சமைக்கலாம், ஒரு டைம் போயிட்டு நம்ம சாப்பிடலாம்னா ரைட்டு தான். இதெல்லாம் பரவாயில்ல, நம்ம நேரமா அப்படி இருக்குது. அட்வான்ஸ் எதனா போட்டாங்கன்னா கூட எதனா வாங்கலாம். ஆனால் அட்வான்ஸ் போட்டால் அது வண்டிக்கு தான் கரெக்டாக இருக்கும் போயிட்டு வரது. ஏரியே ஃபுல்லாக இருக்கு. வெயில் ஏறாத வரைக்கும் போய் வண்டி ஓட்டுவோம். டைம் பார்த்தா 10 மணி ஆகுது. என்ன ஒன்று ஃப்ரண்ட் வெயிட்டாக இருக்கிறதால ஃப்ரண்ட்டு 2 செட்டு தான் அதிகமாக ஹீட் ஆகும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து நிப்பாட்டி நான் கரெக்ட் பண்ண முடியும். டீனாவது குடிச்சிட்டு போ. தூக்கம் கண்ணுல சொப்புது. பயங்கரமா சுடுது. வெயில் நல்லாவே ஏறிடுச்சு. எப்பயுமே வெளி டயரை விட உள் டயர் தான் சூடு அதிகமாக இருக்கும். டீ வாங்கியாச்சு. முடியல, டயர்டாக இருக்கு, தூக்கமாகவும் வருது. என்னடா ஒரே புகை மூட்டமா வருதுன்னு பார்த்தா அந்த வேர் ஹவுஸே எரியுது மக்களே. அந்த குடோனே ஃபுல்லா எரிஞ்சு போயிரு. சுத்தமா எரிஞ்சு போய் இதுவாயிட்டு இருக்கு பாருங்க. புகையில விடணும். அவசரமா லோட் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க மீதி வண்டிலாம். டோல்கேட்டில் சந்தா கட்டுறதுக்கு ஆள் இருக்கிறாங்களா தெரியல.
யாரும் இல்லை. நல்ல வேலைக்கு யாரும் இல்லை. இல்லைன்னா ட்ரைலரில் ரோடு சரியிற மாரி இருக்குது. வண்டி கீழே படுத்துக்கிறாப்புல ஆளு. அவ்வளோதான். டிஃபன் கடையெல்லாம் எடுத்து யாரை கேட்டாங்க? 12 மணி வரைக்குமா டிஃபன் போட்டுட்டு இருப்பாங்க. வெயிலாக இருந்தாலும் ஒரு பக்கம் கண்ணை கட்டுது. இல்லை இறங்கி அதங்கி ஊரில் சாப்பாடு பார்சல் இருக்கும். ஆனால் கட்டியே தான் வச்சுருப்பாங்க. ஆனால் ஆப்போசிட் ரோட்டில் இருக்கும். வண்டி நிப்பாட்டிட்டு போய் வாங்க முடியுமான்னு தெரியல. வாங்கலாம், எதனா கச்சா வாங்கிட்டு. வெயிலும் புறக்க காட்டுது, கண்ணை வேறு எரியுது. அப்படியே போயிட்டு எதனா இடம் கட்சி தான் ஓரம் கட்டிட்டு பாருங்க. உடனே எப்படியும் அங்கே போய் நின்று தான் கிடக்க போகிறோம். ரொம்ப கடைசி வண்டியாக தானே இருக்கிறோம். முன்ன போனான்னா பொறுமை போனான்னா. சாப்பாடு வாங்கிட்டேன். பண்ணிட்டு போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டேன். பார்சல் கட்டி தந்தா பிரச்சனை இல்லை, கட்டியே வச்சிருப்பாங்க. அதெல்லாம் போயிட்டு அப்படி வாங்கிட்டு வந்துட்டேன். 70 ரூபாயில் இருக்குது, 100 ரூபாயில் இருக்குது. எது வேலை கேட்டாங்க? நம்மளால அதிகமாக சாப்பிட முடியாது. 70 ரூபாலே சொல்லி 70 ரூபா சாப்பாடு மட்டும் வாங்கி எப்படி இருக்குது தெரியல. நான் இது வரைக்கும் சாப்பிட்டு இதெல்லாம் இன்னொரு 40 கிலோமீட்டர் போனேன்னா அதை அங்கே ஹோட்டலில் சாப்பிட்லாம். ஆனால் அடிக்கிற வெயிலில் ஏற்கனவே வெயிலில் தான் ஓட்டின்னு வந்துருக்கேன். இல்லைன்னா இறங்கச்சுன்னா ஓரம் நிப்பாட்டு அதுக்குலாம் பார்க்கலாம். சின்ன சின்ன மரத்து நிலையில் இருந்தாலும் புக்கிங்கில் தான் இருக்கும். வண்டி உள்ள அடக்கமா நிக்கிற மாதிரி ஒரு மரத்து நிழல் தேடிட்டு இருக்கேன். கிடைக்க வேணாம்னது. இந்த மாதிரிதான் எல்லாம் இருக்கு. ஆனா இதுல விட்டா கேபின் வரைக்கும் தான் நிப்பாட்டலாம் நினைக்கிறேன். ஆனா ஒன் சைடு சாஞ்சிட்டே எல்லாம் இருக்கும். ரோடு முனையிலே நிக்குது.
இந்த அளவுக்குலாம் வண்டி நிப்பாட்டக்கூடாது. சரி வேறு எங்கன்னா கிடைக்குதான்னு பார்ப்போம். ஏன் கூட நிப்பாட்டலாம் தான், இருந்தாலும் கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு உடனே கிளம்புற மாதிரினா பரவாயில்ல. கொஞ்சம் வெயில் கொஞ்சம் கம்மியானதுக்கு அப்புறம் போகலாம். அவ்வளோ நேரம்லாம் வந்து அந்த இடத்துல நிப்பாட்டக்கூடாது. இந்த வண்டி நிற்கிறதுல இந்த மாரி இடம் கிடைச்சா கூட போதும். ஏன்னா அதில் அதிகமாக பெரும்பாலும் வண்டி போகிறதுல ரைட் சைடில் இல்லை தான் போவோம். ஆஹா, மரத்துனா எல்லாம் கிடைக்குன்னு போனால் போய்கிட்டே தான் இருக்கணும் பழகுது. மரத்து நேரெல்லாம் கிடைக்கல, இடம் தான் கிடைச்சது. பரவாயில்ல, நீங்க பாட்டேன் ரோட்டை விட்டு 2 அடி உள்ள தள்ளி பாட்டிருக்கேன். டைம் 7 மணி ஆகுது. இந்த நேரமே நிப்பாட்டிட்டு இருக்கோம். மதியம் இருந்த டயர்டுக்கு தூக்க கணக்கத்திலே தான் இருந்தேன். அப்படியே வந்ததை நிப்பாட்டிட்டு இருந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு படுத்தவன் தான். ஏற்றி எடுத்து பார்த்தா டைம் 6:45 இருக்கு. இன்னும் வந்து நிப்பாட்டும் போது கிட்டத்தட்ட 2 மணி ஆகல, 1.25 மணி நேரம் ஆயிருக்கும். சரி பரவாயில்ல, அதே கிளம்பணும் தான், ஓட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். டயரு தான் ஹீட் ஆகும்னு சொல்லிட்டு தான் அவ்வளோ இதில் வந்து வெயிலில் ஓட்டிட்டு வந்து நிப்பாட்டுறது. இப்போ ஏற்றி ஓட்டலாம்ல. இங்கே ஒளி விளக்கு அடிக்கவில்லை. இருக்காங்க. கரெக்டாக அந்த முன்னாடி இந்த வண்டி நிப்பாட்டி வச்சிருந்தாங்களா, அந்த கேப்ல வந்தாச்சு. முன்னாடி ஒரு கேங் இருக்குது. இது சின்ன வண்டிக்கா இல்லை போலீஸ்? இது யாருன்னு தெரியல. இது என்ன கேங்கோ, அதுக்கு காரை வச்சுட்டு வந்து ரோட்டில் நின்றுக்கிறாங்க. வரவும் போகிறேன்ட்டா 200-300 வசூல் பண்ணிட்டு போகிறதுக்கு. எவ்வளோ காசு வாங்குறீங்க? கொஞ்சம் மண்ணை கொட்டினாப்பா உங்களுக்கு. மண்ணை கொட்டி ரோடு நல்லா இருந்தால் வண்டி போயிடுமோ சீக்கிரமா. ரொம்ப கொடுத்துட்டு வரேன், அவ்வளோதான். இங்கே வேலை முடிஞ்சுது. மணி 12:30 மணி ஆகுது. இந்த தடவை தான் ஒன்றும் கிலோமீட்டர் பாஸ் ஆகிற மாதிரியே தெரியல. அதான் சிட்டி அதை தாண்டி போய்கிட்டு இருக்கேன். ரிங் ரோடு பிடிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடும் போல.
ஒரு வழியா கொஞ்சம் பக்கமா வந்துட்டேன். அப்படியே பாட்டு கேட்டுக்கிட்டே ஓட்டிக்கிட்டு வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கு. போய் கம்பெனி போய் டோக்கனை போட்டு அந்த கிரவுண்டில் தான் கொண்டு வந்து விடணும். அவ்வளோதான், டோக்கன் வாங்கியாச்சு, பார்க்கிங் போக வேண்டியதான். இங்க மட்டும் இந்த வண்டிங்க குறையவே குறையாது பொழுது. எப்ப பாரு வந்தாலும் நின்னே தான் கிடக்குது. முக்கால்வாசி லோடு வண்டியா நின்று கிடக்குது. எம்டியா இருந்தா கூட பரவாயில்ல. அப்பா கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சு இதுக்கப்புறம் எத்தனை நாள் ஆகும்னா எதுன்னு தெரியல. சரி மக்களே, இந்த வீடியோவை நான் அதோட என் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் என்ன சொல்லிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பாய்.